கடவுளின் பெயரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அஞ்சி நட. அரசன் தன் விரும்புகிறபடியெல்லாம் செய்பவன். சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு பெரிய சபையோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபீஸ், அதாவது பெரிய அலுவலகம்னு வச்சிருங்களேன், இது சரியா நடைபெறணும் அப்படின்னா அதோடைய தலைவர் இருப்பாங்களா, பாஸ், அவங்க என்ன செய்வாங்கன்னா சில சட்டங்களை போடுவாங்க, சில கட்டளைகளை போடுவாங்க. அதாவது நேரத்துக்கு வரணும், ஆபீஸ் டைம்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், சில கட்டளைகளா போடுவாங்க இல்லையா. இது போடும்போது நிறைய எதிர் விமர்சனங்கள் நிறைய வரும். என்ன இந்த பாஸ் வந்து தலைவர் வந்து இப்படி எல்லாம் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாரு, நமக்கு இது பிடிக்கல, இது மாதிரி யாருமே அப்படி சொல்லலையே, இவங்கன்னா புதுசா நிறைய புது புது சட்டங்கள் எல்லாம் போடுறாங்களே, எங்களெல்லாம் இது முடியாது அப்படின்னு நிறைய பேர் எதிர் விமர்சனங்கள் வரும். ஆனால் அந்த சட்டத்தின்படி கேட்டு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு பதவி உயர்வு வரும். பேசிட்டு இருக்கிறவங்க காலம் முழுக்க பேசிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு நாள் வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது. ஆனால் அந்த சட்ட திட்டங்களுக்கு யாரெல்லாம் உட்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்களும் நல்ல நிலையில வருவாங்க. அந்த நிறுவனமோ திருச்சபையோ அல்லது பெரிய பெரிய ஆபீஸ் நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல வளர்ச்சியை காணும். அப்போ ஒரு நபர் அல்லது நிறுவனம் வளர்ச்சி பெறுவதற்கு இது போன்ற சட்டங்கள் துணையா இருக்குங்க. அதாவது மக்களும் நல்வழிப்படணும் அப்படின்னு தான் கடவுள் என்ன செய்கிறார், மோசே வழியா மக்களுக்கு இந்த 10 கற்பனைகளையும் 53 கட்டளைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் நீ நிறைய விஷயம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நேரங்கள அந்த 40 வருஷம் அந்த வனாந்தர பயணத்தில் வரும்போது இந்த பல இனக்குழுக்கள் வராங்க. வெறும் இஸ்ரேல் மக்கள் மட்டும் வரல, பல இனக்குழுக்கள் அந்த பயணத்தில் விடுதலை பயணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவ்வப்பொழுது எழும். அந்த பிரச்சனைகளை மோசே தீர்த்து வைக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் இந்த கட்டளைகள்லாம் கொடுக்கப்படுது, நீங்க இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப கடவுள் மேல ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. அவ கர்த்தருக்கு பயந்து அந்த கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், இதுக்கு ஒரு உதாரணம், அந்த கட்டளைகளை கடைபிடித்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கடவுள் வந்து நம்ம அழிந்து போகாமல் காப்பாற்ற ஒரே உதாரணம், இந்த நேபுகாத் நேச்சர் வைத்த அந்த பொற்சிலையை அந்த வாலிபர்கள் வணங்காமல் போனாங்க, 3 வாலிபர்கள். ஏன்னா அவங்களுக்கு உன் கடவுளாகிய கர்த்தரை தவிர வேறு யாரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம், வணங்க வேண்டாம் அப்படின்றோம் இல்லையா. அவ கடவுள் ஒருவரே, அவரை தவிர நாங்கள் வேறு யாரும் வணங்க மாட்டோம் என்பது அவங்க பிடிவாதமா இருந்தாங்க. அப்ப எரிகிற தீயில கொண்டு போய் போடுறாங்க. அப்ப எரிகிற அந்த அதாவது அதிகமான அந்த கியூபிட்ஸ் அந்த யூனிட்ஸ் அந்த தீ வெப்பம் மூட்டப்படுகிறது, இவங்க தூக்கி போடுறாங்க. கடவுளும் அவர்களோடு உடன் இருந்து அவரும் அந்த அந்த ஆபத்தில் அவர்களோடு பங்கெடுக்கிறார். இதனால பலன் என்ன, அவள் முடி கருகவில்லை, அவள் போட்டிருந்த ஆடை கூட கசங்கவில்லை, அப்ப எரியவில்லை. அப்போ பத்திரமா இவங்க வெளியே வராங்க. அப்ப அங்க சுத்தி இருந்த அத்தனை பேரும் அந்த அரசர் உட்பட எல்லோரும் என்ன சொல்றாங்க, இஸ்ரேலின் கடவுள் மிக மகத்துவமானவர், சர்வ வல்லவர், அவரு ஜீவன் உள்ளவர் அப்படின்றத அவங்களாம் சாட்சியா சொல்றாங்க. அப்போ கடவுளுக்கு கொடுத்த கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அப்புறம் என்ன, ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளைகளை நம்ம கருத்தை கடைபிடிப்போமா? நீங்க என்ன நிறுவனத்தை வேலை செஞ்சாலும் சரிங்க, எங்க இருந்தாலும் உங்களுடைய பாஸ் உங்களுடைய தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். அதை நமக்கு ஒழுங்காய் நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது நாம வந்து உண்மையிலே கர்த்தர் நம்மை நேகத்துல உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவர், இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவர். ஆமென்.